வழங்கும் செய்திகளுக்காக சாவித்ரி. இன்றைய முதன்மை செய்திகள். வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகள் புறக்கணிப்பு. வருடத்தில் 365 நாட்களும் பணியாற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு ஆட்சேபம். புதுவை பெரிய மார்க்கெட்டில் திடீர் ஆய்வு. வியாபாரிகள் பொதுமக்கள் கோரிக்கையை நிறைவேற்ற அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவு. பிற்படுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். செய்திகள் தொடர்கின்றன. உச்சநீதிமன்ற நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் தமிழகம் மற்றும் புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் தேங்கியுள்ள வழக்குகளை விரைவாக முடிக்க வழக்கறிஞர்கள் விடுமுறை தினங்களிலும் ஒத்துழைக்க வேண்டுமென சமீபத்தில் டெல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தமிழகம் மற்றும் புதுவை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் வெள்ளிக்கிழமையன்று நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க தலைவர் குமரன் தலைமை தாங்க இதில் வழக்கறிஞர்கள், சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பங்கேற்றனர். வழக்கறிஞர்களின் போராட்டம் காரணமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. வழக்குகள் வேறு தேதிக்கு மாற்றப்பட்டன. புதுவை பெரிய மார்க்கெட்டில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். புதுவை பெரிய மார்க்கெட்டில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாமல் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து பல முறை நகராட்சியிடம் முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுபோன்ற நிலையில் வெள்ளிக்கிழமையன்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, நகராட்சி ஆணையர் ஆகியோர் பெரிய மார்க்கெட் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வியாபாரிகள் தங்கள் குறைகளை முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து மார்க்கெட் முழுவதும் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அடிப்படை வசதிகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை ஒவ்வொரு ஆண்டும் மேல்நிலை மற்றும் 10ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற பிற்படுத்தப்பட்ட இன மாணவ மாணவியருக்கு முதல் பரிசாக ரூபாய் 5000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 3000 மக்கள் தலைவர் தியாகி சுப்பையா நினைவு பரிசாக வழங்கி வருகிறது. இன்று சமூக நலத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் நடந்த விழாவில் 2012-2013 கல்வி ஆண்டிற்கான பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளியை சார்ந்த 29 மாணவ மாணவியருக்கு முதல் பரிசு 5000 வீதம் 11 பேருக்கும், இரண்டாம் பரிசு 3000 வீதம் 18 பேருக்கும் மொத்தம் 1,09,000 ரூபாயினை சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். இவ்விழாவில் சமூக நலத்துறை இயக்குனர் உத்தமன், உதவி இயக்குனர் சாந்தி மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆனந்தரங்கர் அரசு சிறப்பு பள்ளி பிள்ளைச்சாவடியில் கடந்த ஆண்டு 17 பார்வை திறன் மற்றும் செவித்திறன் குன்றிய மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினார்கள். இவர்கள் அனைவரும் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைந்து சிறப்பு பள்ளிக்கு 100% தேர்ச்சி பெற்று தந்தனர். மேலும் இப்பள்ளி கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த சாதனையை நிகழ்த்திய இந்த பள்ளியின் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கௌரவித்தார். ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் கடின உழைப்புமே இந்த சாதனைக்கு காரணம் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறையின் இயக்குனர் உத்தமன் அவர்களும் துறையின் கள அதிகாரி சாந்தி, இப்பள்ளியின் உதவி இயக்குனர் ரத்னா உடன் இருந்தனர். புதுவை முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஆதி திராவிட பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண உதவித்தொகை, கலப்பு திருமண உதவித்தொகை,
பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித்தொகை, ஈம சடங்கு உதவித்தொகை மற்றும் கல்வீடு கட்டுவதற்கான மானிய உதவித்தொகை ஆகியவைகளை புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறையின் மூலம் முதலியார்பேட்டை பாரதிதாசன் நகரில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 7 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 9 லட்சத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். அப்போது ஆதிதிராவிட நல அதிகாரிகள் திருமதி கிருஷ்ணவேணி, முன்னாள் கவுன்சிலர் திரு ஏ சத்யராஜ் மற்றும் பலர் உடன் இருந்தனர். புதுவை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் சைல்டு லைன் அமைப்பினர் போஸ்டர்கள் வெளியிட்டனர். சைல்டு லைன் 1098 திட்டமானது புதுச்சேரியில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் BMSS மற்றும் பேபி சாரா நிறுவனம் மூலம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதுவரை பயன்பெற்றுள்ளனர். தொடர்ந்து இத்திட்டத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனியார் நிறுவனம் சுமார் 100க்கும் மேற்பட்ட போஸ்டர்களுக்கு நிதி உதவி அளித்துள்ளது. இந்த போஸ்டர் வெளியீடு நிகழ்ச்சி BMSS அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. உரிமையாளர் மார்ஷல் வெளியிட BMSS நிர்வாக இயக்குனர் ஆல்பர்ட் தம்பிதுரை பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் BMSS பொது மேலாளர் ரோக் புஷ்பராஜ் மற்றும் முருகையன் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த போஸ்டர் வீதிகளில் உள்ள முக்கியமான இடங்களில் ஒட்டப்பட உள்ளது. மாணவிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகம். வளர்ச்சி பணி கூட்டங்கள் மழை காலத்திற்கு முன் விரைந்து முடிக்க உத்தரவு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அன்பு மாணவ மாணவிகளே, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு +1 +2ல நீங்க தோல்வியா? கவலை வேணாம். ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேளுங்க. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். மாணவ மாணவிகளே, வெற்றி பெற எங்களது VCCக்கு வாருங்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தோல்வியுற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜூன் மாத தேர்விற்கான 1 மாத சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ விவேகானந்தா டுட்டோரியல். 9ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக SSLCயில் சேரலாம். +1 தோல்வியா? நேரடியாக +2வில் சேரலாம். பள்ளிகளில் நடைபெறுவது போல் வகுப்புகள் முழு நாளும் நடைபெறும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி வகுப்புகள், தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்திற்கும் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல், முதலியார்பேட், புதுவை 4. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். முத்துக்குமரன் நகர்
புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனை விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ, அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே எங்கள் தங்கம். நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் நேரிசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. புதுவை அரசின் சுற்றுலாத்துறை கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளுக்கு பெரும் முனைப்புடன் முக்கியத்துவம் அளித்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி சுற்றுலா பயணியரை கவர்ந்து வருகிறது. இத்துறை பாரம்பரிய கலைகளான யோகா, கர்நாடக இசை, பரதம் போன்ற நடன நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுடன் தற்கால கலை வடிவ நிகழ்வுகளையும் கூட ஊக்கப்படுத்தி வாய்ப்பளித்து வருகிறது. 2ஆம் சனி புதுவை நேரிசை நிகழ்வு என்பது மாதத்தின் ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் புதுவையில் நிகழ்த்தப்படும் கலை நிகழ்ச்சியாகும். இதில் பல்வேறு கலை குழுவினரும் தங்களது விதவிதமான கலை வடிவங்களை புதுவை சுற்றுலாத்துறை உதவியுடன் நிகழ்த்தி காட்டுவார்கள். இந்த ஜூன் மாதத்திற்கான 2ஆம் சனி நேரிசை நிகழ்ச்சி புதுவை சுற்றுலா வளர்ச்சி கழக சீகல்ஸ் ரெஸ்டாரண்டில் ஜூன் 16 சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் நடக்க உள்ளது. இந்த மாதத்திற்கான தலைப்பு பின் சென்று பார் என்கிற பொருளில் ரெட்ரோ என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதில் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து வரும் பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற இசை வடிவங்கள் நிகழ்த்தப்பட உள்ளது. அனைவரும் நிகழ்ச்சியை கண்டு வெவ்வேறு இசையை சுவைக்க அழைக்கப்படுகிறார்கள். புதுவை அருகே உள்ள நத்தமேடு அருளொளி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்வில் பார்சாகை வார்த்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். புதுவை அருகே உள்ள நத்தமேடு அருளொளி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்வில்
பார்சாகை வார்த்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். புதுவை அருகே நெட்டப்பாக்கம் கொம்யூன் நத்தமேடு சடகுளம் கிராமத்தில் உள்ள அருளொளி மாரியம்மன் கோவிலில் 6ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமையன்று மகா அபிஷேகம், பார்சாகை வார்த்தல் போன்றவை நடத்தப்பட்டது. இதில் அப்பகுதியை சார்ந்த பெண்கள் பார்சாகை வார்த்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதன் தொடர்ச்சியாக மாலையில் கும்பம் கொட்டுதல், சுவாமி வீதி உலா, கேளிக்கையும், சனிக்கிழமை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா போன்றவை நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை நத்தமேடு சடகுளம் கிராமவாசிகள் செய்துள்ளனர். பொதுமக்களிடையே மலேரியா நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சுப்பிரமணிய பாரதியார் பள்ளி மாணவிகள் பேரணி நடத்தினர். புதுச்சேரி சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து மலேரியா விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. இப்பேரணியை பள்ளியின் துணை முதல்வர் செந்தமிழ் செல்வி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புஸ்ஸி வீதி வழியே சென்ற பேரணி ஆரம்ப சுகாதார நிலையத்தை அடைந்து அண்ணா சாலை வழியாக பள்ளியை வந்தடைந்தது. பேரணியாக சென்ற மாணவிகள் மலேரியா பரவும் விதம், தடுக்கும் முறை குறித்து முழக்கங்கள் எழுப்பினர். பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் இந்துமதி மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து வேலைவாய்ப்பு திட்ட பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலமாகவும் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாகவும் நடைபெற்று வரும் ஒட்டுமொத்த பணிகளின் ஆய்வுக் கூட்டம் துணை சபாநாயகர் அலுவலகத்தில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கரன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மழைக்காலம் நெருங்கி வருவதால் குடிநீர், தெருவிளக்கு, சாலை பணிகள் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவற்றை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள்.
வருடத்தில் 365 நாட்களும் பணியாற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு ஆட்சேபம். புதுவை பெரிய மார்க்கெட்டில் திடீர் ஆய்வு. வியாபாரிகள் பொதுமக்கள் கோரிக்கையை நிறைவேற்ற அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவு. பிற்படுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.